சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸ்ஸின் வளர்ப்பு பிள்ளைகள். திமுக அழிக்கிறதுக்காக தான் நீங்க கட்சி தொடங்கியிருக்கீங்க, முடிஞ்சா அழிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் சங்கியாக முதன்மையாக விளங்கக்கூடிய கச்சிராஜாவையே சட்டமன்ற உறுப்பினராக்கியது திமுக தான். அந்த திமுகவோட தான் அண்ணன் கூட்டணி வச்சிருக்கிறார் என்பதையும் மறக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இல்ல திடீர்னு அந்த முரண்பாடு வருது. இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம்னா, 5 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரில் குஜராத் கலவரத்தின் போதே கூட்டணியில் இருந்த கட்சி தான் திமுக. அதை பற்றி அண்ணன் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களது சிதம்பரம் தொகுதியில் கூட 86 கிராமங்களில் சாதிய வெறியாட்டம் இன்றும் நடக்கிறது. கிள்ளை என்கிற ஊரில் பயங்கரமான சாதி வெறி நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கடலூர் மாவட்டம் உங்கள் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பெண் குழந்தையோடு வந்து வலைவழித்தளங்களில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டார். சாதி ரீதியாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு பெற்ற குழந்தை 1 வயது குழந்தைக்கு கூட மார்பில் சுரக்கிற பாலை கொடுக்க முடியாமல் சிதம்பரம் பத்மினி கற்பழிக்கப்பட்ட அதே காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருக்கிற அம்பேத்கர் என்கிற ஒரு பொறுக்கித்தனமான ஒரு நபர் அந்த பெண்ணை பொய் வழக்கு போட்டு சிறையிலே தள்ளி, சிறையில் இருக்கும்போது ஊறிய பாலை அவர்களே கறந்து வெளியில் ஊற்றி குழந்தை வெளியிலே பாலுக்கு தடுமாறிய காலம். இதையெல்லாம் அண்ணன் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சங்கிகளை எல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்துங்க. இருக்கிற சாதி வெறி பிடிச்ச ஒரு உங்கள் தொகுதியில் ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அண்மையில். முருகன் கோயில், அந்த ஊர் பேர் நான் சொல்ல விரும்பலை. கோயில் பொத்தைக்கில் இருக்குது, மரங்களுக்கு இடையில இருக்குது முருகன் கோயில். அதை நிர்வகிக்கக்கூடியவர் மாற்று சமூகத்தினர், தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தினர். அந்த சாமியை கும்பிட வர்றாங்க. 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு 2 செங்கக்கல் அவங்களே எடுத்துகிட்டு வந்து இப்படி கோபுரம் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஒரு விளக்கு பற்ற வச்சு சாமி மட்டும் அப்படியே போயிட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் அங்கே சாமி அவங்கெல்லாம் இங்கே வரக்கூடாது? இவ்வளவு அடக்குமுறை நிகழ்கிறது சிதம்பரம் தொகுதியில். அண்ணன் அதையெல்லாம் போய் பேசணும் பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்கள் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும், அதெல்லாம் சரி செய்வதற்காகத்தான் பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் என்கிற மாபெரும் தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கிவிட்டு நாங்கள் வருகிறோம். இங்கே வந்து சமமாக இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். அதனால் அண்ணன் போகிற போக்கில் ஏதோ ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அபத்தமானது. முதல்ல இந்த நாட்டினுடைய முதல் ஆர்எஸ்எஸ் உடைய ஏடிஎம்மே திமுக தான்.